நேபாளத்தில் ஏற்பட்ட மரண பெருவெள்ளத்துக்கு இமயமலை பகுதியில் சீனா மேற்கொண்டு வரும் கட்டுமான பணிகளே காரணம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட மரண பெருவெள்ளத்தில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 1500க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணம் பணிகள் இன்னமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழகத்தை சேர்ந்த பலரது நிலைமை என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. கும்பகோணம் சூப்பர் யாத்திரா நிறுவனம் மூலம் சென்ற தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த 17 பேரில் 10 பேரின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்களது குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கொண்டிருக்கின்ற தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 17 பேர், கும்பகோணம் 10, இதர பகுதிகள் 7 என்று 17 பேர்களுடைய நிலைமை என்னவென்று அறிய முடியவில்லை. நேற்றும் இன்றுமாக தொடர்ந்து அந்த குடும்பத்தினர் இங்கிருந்து பயணம் அனுப்பிய ஏஜென்சியை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோரும் மிகுந்த சொல்லன்னா துயரத்திலும் கவலையிலும் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு உரிய தகவலை உள்ளபடியாக கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூர் பகுதியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜின் சகோதரர் பழனிவேல் உட்பட அவரது குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மகாதேவ் யாத்திரை நிறுவனம் மூலம் நேபாளம் சென்றனர். அவர்களது நிலை குறித்து தகவல் கிடைக்காததால் குடும்பத்தினர் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கரமான திடீர் வெள்ளப்பெருக்கிற்கு இமயமலை பகுதியில் சீனா மேற்கொண்டு வரும் கட்டுமான பணிகளே காரணம் என்று கூறப்படுகிறது. இதற்கு கட்டுமானங்களால் தான் பனிச்சரிவு ஏற்பட்டு பெரும் விபத்து நடந்ததாக நேபாள பத்திரிகைகள் குற்றம் சாட்டியுள்ளன. சீன பகுதியில் உள்ள இமயமலையில் உயரமான பனிப்பாறைகள் நிறைந்த பகுதிகளில் ஜியா ஓகாங் குடியிருப்புகளை சீனா அமைத்து வருகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட திபெத்தில் உள்ள கைரோங் நகருக்கு அருகே மலைகளை குடைந்து புதிய நகரம் அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திரிசூலி நதியின் இயற்கையான நீரோட்ட பாதையை மறித்து அதன் மீதே இந்த நகர்ப்புற கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலைகளின் நுண்ணிய தன்மையை சிதைக்கும் இந்த கட்டுமானங்களால் தான் சீனா நேபாள எல்லையில் பனிச்சரிவுகள் ஏற்பட்டு அது நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்காக மாறுகிறது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.